ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியாக என்னோட ஸ்டைலில் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் குழம்பு சாதம், சப்பாத்தி, ஆப்பத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க கூட நல்ல ருசியாக ஈஸியாக செஞ்சிடலாம். நல்ல காரசாரமாக இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த சிக்கன் குழம்பு செஞ்சு சாப்பிடுவீங்க. வாங்க என்னோட ஸ்டைல் சிக்கன் குழம்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்து கூடவே இப்போ இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 20 கிராம் அளவுக்கு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். உரிச்ச பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. உரிச்ச பூண்டு ஒரு 25 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இஞ்சியை விட பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இது கூடவே பட்டை கிராம்பையும் சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு மட்டும் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்தை பொறுத்து பச்சை மிளகாவை கூட்டியோ குறைச்சா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போது சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எப்போயுமே இந்த குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துருங்க. எண்ணெயில் தண்ணியாக இருக்கிற மசாலாவை நேராக சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. மேலே எண்ணெய் தெரிக்கும். மசாலா பேஸ்ட்டு சேர்த்துட்டு அடிப்பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு லேசாக மட்டும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மட்டும் கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 3-4 நிமிஷத்துக்காவது இதை வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா கலர் மாதிரி இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். அப்போ தான் குழம்பும் நல்ல கலர் கொடுக்கும், நமக்கு டேஸ்ட்டும் நல்லா வரும். இப்போது கழுவி வச்ச சிக்கனை சேர்த்துருங்க. நான் 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிய விட்டுட்டு சேர்த்துருக்கேன். ஃப்ளேமை மீடியமில் வச்சு சிக்கனை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் மசாலாவோடு வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கனை நம்ம மசாலா சேர்த்துட்டும் கொஞ்சம் வேக வைக்க போகிறோம். அதனால் 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கினா போதும். சிக்கனை ரொம்ப அதிகமாக வதக்கி வேக வச்சோன்னா ரொம்ப ட்ரையாக ரப்பர் மாதிரி ஆகிடும். சிக்கனை மசாலாவோடு வதக்கிட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு மசாலா பொடி எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளை கோபுரமாக எடுத்து சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்தை பொறுத்து மிளகுத்தூளை கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை குறைச்சோ சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளை சேர்த்துருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பை இது கூடவே சேர்த்துட்டு சிக்கனை மசாலாவோட ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு திக்காக கிரேவியாக வரணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தின் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சு ஒரு 7-10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுருங்க. இந்த 10 நிமிஷத்துக்குள்ளே அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு தடவை மட்டும் கலந்து விட்டுட்டு வேக வச்சுருக்கேன். குழம்பு சுண்டி மேலே நல்லா எண்ணெய் விட்டு வரணும். இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வரும்போது குழம்பு நமக்கு சரியான பதத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. கடைசியாக மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை இலை தூவி விட்டிங்கன்னா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இந்த குழம்புக்கு நம்ம தக்காளி சேர்க்காம தான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புளிப்பு வேணும்னா மட்டும் கடைசியாக கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி குழம்பு ரெடியானதும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு நம்ம ஊற்றி சாப்பிட்டோம்னா குழம்போட டேஸ்ட்டு இன்னும் நல்லா தெரியும். சட்டுன்னு எல்லாருமே பண்ணுற மாதிரி ஈஸியான சூப்பர் டேஸ்டான சிக்கன் குழம்பு நீங்களும் என்னோட ஸ்டைலில் இந்த சிக்கன் குழம்பை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேற ஒரு ஈஸி ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.